ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹெல்த் கேர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கம்யூனிகேஷனுக்கும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறத, அதாவது தெரியப்படுத்துறத, தகவலை சொல்கிறத நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? முக்கியமாக எப்போல்லாம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும் ஹெல்த் கேர் குவாலிட்டியில், மேண்டேட்ரியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சிஸ்டர்ஸ்க்கு இடையில ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க, ஒரு பேஷண்ட்டை பற்றி ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான் இருக்கணும் அந்த இடத்துல. நார்மல் கம்யூனிகேஷன் மட்டும் இருந்து புண்ணியம் இல்லை. ஸோ அகெயின் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்யூனிகேஷன் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்னா யார் அந்த விஷயத்த சொல்கிறாங்களோ அவங்களும், யார் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களும் 2 பேருமே ஒரே மாதிரியா திங்க் பண்றது. The concept, ideas and thoughts are in the same page between the sender and the receiver. 2 பேரும் ஒரே மாதிரியான விஷயத்த ஒரே மாதிரியா சொல்றதும் புரிஞ்சுக்கிறதும், இதை தான் நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேற கம்யூனிகேஷன்னா அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம், 2ம் ஒன்னா இருக்கணுங்கிறது கட்டாயமே இல்லை. இது நம்ம நார்மலாக கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஹெல்த் கேர் குவாலிட்டியில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறவங்க சொல்ல வர்றவங்க சொல்கிறதும் ரிசீவ் பண்ணுறதும் சேம் இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் கொடுக்குற மெடிசின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மெடிசின் ஒன்றா இருக்கணும். ஒரு டாக்டர் கொடுக்கக்கூடிய ஆர்டர் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர்டர் ஒன்றா இருக்கணும். இதுதான் நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்காக பர்டிகுலராக சில டூல் ஃபாலோ பண்ணுறோம். அந்த டூல் ஃபாலோ பண்ணும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். அது என்ன டூல் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த டூலை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.